இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் உவமைகளிலே மத்தேயு 24வது அத்தியாயம் 45வது வசனத்திலே உள்ள உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார், இதைத்தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதுல ஒரு கேள்வியையும் கேட்டுட்டு அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பும் கொடுக்கிறாரு, ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறாரு. இந்த கேள்வியை அவர் கேட்ட சந்தர்ப்பம், சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில இந்த ஒரு உவமையை அவர் கூறினார், இந்த ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்வியை விளக்குவதற்கு ஒரு பெரிய உவமையும் சொன்னார். ஸோ அந்த கேள்வியும் அந்த உவமையும் கூறப்பட்ட சந்தர்ப்பம், சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, அது மத்தேயு 24வது அத்தியாயம் 1லிருந்து 41வது வசனம் வரைக்கும், மார்க்கு சுவிசேஷத்துல 13வது அத்தியாயம் 1லிருந்து 33 வசனம் வரைக்கும் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தினுடைய கடைசி நாட்களிலே எருசலேம் தேவாலயத்தில் இருக்கும்போது சீசர்கள் அவரிடத்துல தேவாலயத்தின் கட்டிடங்களில் சிறப்பை காண்பிக்கிறாங்க. இந்த கட்டிடங்கள் பாருங்கள், கற்கள் எவ்வளவு பெரிய கற்கள், பெரிய கற்கள் வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பரிசேயரும் ஆசாரியர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவன் இஸ்ரேல் வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல, ஆனாலும் அவன் ரோமர்களின் கவர்னராக நியமிக்கப்பட்டாலும் ராஜா என்று பட்டம் சூட்டி கொண்டு நான் தான் ராஜா, எருசலேமின் ராஜா என்று உட்கார்ந்திருந்தான். இவங்களுடைய சப்போர்ட்டை பெறுவதற்காக தேவாலயத்தை பெருசாக எடுத்து கட்டினான். அது இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் வரைக்கும் அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்குகள் பண்ணிக்கொண்டே பெருசாக்கி கொண்டே போனான். ஸோ அதனால அந்த கட்டிடம் மிக பெரியதாக இருந்தனால அதை கேட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த கட்டிடத்தை குறித்து அவர் சொன்ன வார்த்தை, இவ்விடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போய்விடும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்டோன்னு இந்த சீசர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா தேவாலயம் இவ்வளவு பெருசா கட்டப்பட்டு கொண்டு வருகிறது, இது இடிக்கப்பட்டு போகும்னு சொல்றாரு அப்படின்னு அதிர்ச்சி அடைந்தாங்க. அதை தொடர்ந்து அவர் ஒலிவ மலையில உட்கார்ந்து இருக்கிற போது, தனித்து இருக்கிற போது சீசர்கள் அவரிடத்த தனியா இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் கேட்ட கேள்விக்கு மத்தேயு சுவிசேஷத்துல 24வது அத்தியாயத்துல 4வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் அவர் தம் வருகைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய உபத்திரவங்கள் என்ன, இந்த எருசலேம் தேவாலயம் எப்படி இடிக்கப்பட்டு போகும், அங்க நடைபெறக்கூடிய உபத்திரவம் என்ன, முழு உலகத்திலும் வர இருக்கக்கூடிய உபத்திரவங்கள் என்ன அப்படிங்கிறத, அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி, இந்த உபத்திரவங்கள் எல்லாம் சம்பவித்து முடிகிற போது என்னுடைய வருகை இருக்கும் அப்படிங்கிறார். அதுல அவருடைய வருகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த உபத்திரவத்தை விலக்கி கூறிவிட்டு மத்தேயு 24வது அத்தியாயத்திலே 25வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் அவருடைய வருகை எப்படி இருக்கும், தன்னுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் விளக்கமாகவும் சொல்லிட்டாரு. இதுல அவர் கூறின எச்சரிக்கை என்னவென்றால், இதுல அவர் சொன்ன ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், அவர் வரும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக வானத்திலிருந்து தேவதூதர்களோடு இறங்கி வருகிற போது, அவர் பூமியை தன் ஆளுவதற்காக தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வருகிற போது, அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் அல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே அவருடைய வருகையின் பின் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பாக ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறார். கடந்த 2 வாரங்களாக நம்ம கிட்டத்தட்ட அர்த்தம் படிச்சுட்டு வரோம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் படிச்சுட்டே வரோம். இதுலயும் அவர் இந்த மறைமுகமான இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே அவருடைய வருகையின் பின் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிறார். இது மத்தேயு 24வது அத்தியாயத்துல 32லிருந்து 41வது வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறாரு. அதை நம்ம கொஞ்சம் படிச்சுப்பான். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள்.
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். சாரி, நான் லூக்கா மார்க்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறேன். மத்தேயு 24:32 இருந்து அத்தி மரத்தினாலே ஒரு அதான் சொல்றாரு, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் வந்து வானத்தில் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் பூமியில் சகல புத்திரம் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலும் கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அது இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாக வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்கள் எல்லாம் அறியார்கள். அது வரைக்கும் சொல்லிட்டு தான் முக்கியமான ஒரு வார்னிங் கொடுக்குறாருங்க. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஸோ அவர் எச்சரிக்கிறது, அந்த வருகையிலே என்னுடைய அந்த ஆசீர்வாதத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் அல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் மாத்திரம்தான் அவருடைய அந்த வருகையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறத மறைமுகமாக எச்சரிப்பாகவும் தெளிவாகவும் சொல்லிட்டாரு. ஆனா இந்த வருகையில கைவிடப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு ஆலோசனையாக அவர் இங்க தெளிவாக கொடுத்துட்டார். அது மத்தேயு 24 42 இருந்து 46 வசனம் வரைக்கும் அதை நம்ம படிக்கலாம். உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு ஜாமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறியீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன் எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் அப்படின்னு சொல்றார். இல்ல அந்த வருகையில அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தான் 3 உதாரணங்கள் இங்கு சொல்லுகிறார். வசனம் 42 விழித்திருங்கள் அப்படிங்கிறாரு. 44வது வசனத்துல ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. 45வது வசனத்துல உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரனாக இருங்கள் அப்படின்னு ஒரு 3 காரியங்களை அங்க அவர் தெளிவாக சொல்லுகிறார். சொல்லிட்டு இந்த 3 காரியங்களை விளக்கி சொல்வதற்கு தான் மத்தேயு 25வது அத்தியாயத்துல 1 இருந்து 46வது வசனம் வரைக்கும் 3 உவமைகள் அவர் கூறுகிறார். இந்த விழித்திருங்கள் என்பதற்கு 10 கன்னிகைகள் உவமைகளை மத்தேயு 25 1வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் 10 கன்னிகைகள் உவமைகளை அவர் தெளிவாக சொல்லுகிறார். அதற்கப்புறம் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொன்னாரே, அது எப்படி அப்படிங்கிறது தான் மத்தேயு 25 14வது வசனத்துல இருந்து
30வது வசனம் வரைக்கும் தாளந்துகளை பெற்றவர்கள் இந்த தாளந்துகளை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை அந்த தாளந்து பெற்றவர்கள் என்ற ஓமையிலே அவர் ஆயத்தமாயிருப்பது எப்படி அப்படின்னு அதை விளக்கி அந்த ஓமையை கூறுகிறார். அதை முடித்துவிட்டு உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனாக இருப்பது எப்படி அப்படிங்கிறத அவர் அதே 25வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல இருந்து 46வது வசனம் வரைக்கும் தம்முடைய வருகையிலே அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது சகல ஜனங்களையும் மேய்ப்பன் செம்மறியாடும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல பிரிப்பார் அப்படின்னு அந்த செம்மறியாடு வெள்ளாடு இரண்டாக பிரிக்கிறார் அவருடைய கிரியையின் அடிப்படையிலே. அதை குறித்து தான் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனாக இருங்கள் என்பதற்கு இந்த ஒரு ஓமையை அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஸோ இந்த 3 ஓமைகளுமே அவர் வருகையிலே கைவிடப்பட்டு போகாமல் அவரோடு எடுத்துக்கொண்டு போகப்படுவதற்காக. இதுல நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிறபடி அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது அப்படிங்கிறத கால குறிப்புகள் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிறது. அதனால இந்த நேரத்துக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி இதுதான். இதுல விழித்திரு அப்படின்னு சொன்னதற்கு 10 கன்னிகைகளை எடுத்து சொன்னாரு. இந்த 10 கன்னிகைகளையுமே ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு செல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் அவங்க எல்லாருமே. இதுல புத்தி உள்ளவர்கள் கன்னிகைகள் யார் அப்படின்னா கிறிஸ்து தங்களை அழைத்ததின் நோக்கத்தை உணர்ந்தவர்களாக, எதற்காக என்னை அழைத்தார் என்பதை அறிந்து அந்த நோக்கத்திற்காக காத்திருந்தவர்கள் அவர்கள். நித்திய ஜீவனை அடைவதும் அவர் வருகையில் அவரோடு பூமியை அரசாளும்படியாக என்னை அழைத்திருக்கிறார். அந்த பூமியில் அரசாளுகிற அந்த அனுபவம் ஒரு பெரிய விருந்தோடு ஆரம்பிக்கும். அந்த விருந்தோடு அந்த ஆளுகை செய்வதற்காக என்னை அழைத்திருக்கிறார். அதற்கு நான் இப்பொழுது தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுது வந்தாலும் போனோம், இட்ஸ் ஒன் டைம் சான்ஸ் தான், மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறனால அழைத்தது நோக்கத்தை உணர்ந்தவர்களாக அதற்கென்று காத்திருந்தவர்கள் அவர்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் என்பது இம்மைக்குரிய காரியங்களின் ஆசீர்வாதங்கள் அவர்கள் வாழ்க்கையில் பிரதானமாக இருந்தது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் வாழ்க்கைகளும் அதனுடைய இது மாத்திரம்தான் அவங்க வாழ்க்கையில பிரதானமா இருந்தது. அதை குறிப்பாகவே இயேசு கிறிஸ்துவும் சுட்டி காட்டுகிறார். மத்தேயு 24வது அத்தியாயத்திலேயே 37, 38, 39 வசனங்களிலே சொல்லுகிறார். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறேன், எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, பூமியிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவையான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு நல்ல தொழில் வேணும், வருமானம் வேணும், வீடு வாசல் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், பிள்ளைங்களுக்கு வேணும், இந்த உலக பிரகாரமான காரியங்களை மட்டுமே அவர்கள் முதல் பிரையாரிட்டியாக அவர்கள் வாழ்க்கையின் பிரதானமான காரியமாக இருந்ததுனால மிக முக்கியமான காரியத்தை சிந்திப்பதற்கோ தங்களை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை உணர்ந்து அவர் வருகை நெருங்கி விட்டது ஆயத்தமாயிருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த உணர்வு இல்லாமலும் அவங்க கொஞ்சம் போறதுக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அவர்களை மெதுவாக பரலோகத்தினுடைய சிந்திக்க முடியாதபடி இழுத்து சென்று விட்டது. இதுதான் அவங்ககிட்ட இருந்த சிக்கல். இதை 1 கொரிந்தியரிலும் 15வது அத்தியாயத்திலும் 19வது வசனத்துல பவுல் சபைக்கு எழுதுகிற போது ஒரு காரியத்தில் அவர் சொல்லுகிறார். அவர் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் அப்படிங்கிறார்.
இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்காக மாத்திரம் அவர் மேல நம்பிக்கை கொண்டு அவர் என்னை ஆசீர்வதிக்கணும் உட்கார்ந்துருந்தா ஒரு நாள் அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அந்த நாளிலே கைவிடப்பட்டவர்களாக பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம்னு அவரும் அங்க ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கிறார். இதிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு, இந்த பிரச்சனையிலிருந்து காத்துக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு ஆலோசனையும் கூறியிருக்கிறார். அது நம்ம லூக்கா சுவிசேஷத்துல 21வது அத்தியாயத்துல 34, 35, 36 வசனங்களில் இயேசு கிறிஸ்து இந்த அவருடைய வருகையின் போது நடைபெறக்கூடியங்கள் நடப்பதில் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாகவும் அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அதை நம்ம பார்க்கலாம். லூக்கா 21ல் 33வது வசனத்துல இருந்து, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு அவர் ஒரு எச்சரிப்பும் அங்க கொடுத்துட்டார். ஏகப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆனா இதுல அவர் நமக்கு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். உம்முடைய வருகை நெருங்கி வருதுன்னு காலங்கள் காட்டுது ஆண்டவரே. உம்முடைய வருகையின் போது உம்மாலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், அதற்குரிய எங்களுக்கு ஆலோசனையை தாங்க, எங்களுக்கு பலனை தாங்க அப்படின்னு ஜெபத்திலே அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். ஏன்னா அனுதின ஜெபத்தில் இது சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா நம்ம மனசுல ஆழமா உள்ள போயிடும். இன்னைக்கு வராரோ நாளைக்கு வராரோ, ஆனா இன்னைக்கு வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் போவதற்கு நான் தயாரா, அதற்கு இடையூறாக இடைஞ்சலாக என்ன காரியம் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை பார்த்து அதை நாம் சீர்படுத்தி கொண்டு செல்ல முடியும். இதை தவிர மார்க்கு சுவிசேஷத்திலையும் இயேசு கிறிஸ்து இன்னொரு ஒரு விளக்கத்தையும் அவங்களுக்கு ஒரு ஆலோசனையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. மார்க் 13ல் 33லேருந்து 37 வரைக்கும் அந்த விழிப்பா இருங்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரியத்தையும் கொடுக்குறாரு. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான், பரலோகத்துள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஸோ அவர் திரும்பவும் இதுல வந்து சொல்றாரு, உங்களுக்குன்னு ஒரு வேலையை நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அந்த வேலையை செய்வதிலே நாம் இருந்தா, எனக்கென்று அவர் என்ன ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாரோ, ஒரு வேலையை ஒரு ஊழியத்தை தொடர்ந்து கொண்டு அதில் முன்னேறி கொண்டே இருக்கிற போது அது என்னை உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே இழுத்து கொண்டு போக விடாதபடி, ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் எப்படியுமே அந்த வேலையை நிமித்தம் எஜமான்கிட்ட பேசி ஆகணும், எஜமான் சொல்றதை கேட்டு நான் வேலையை செஞ்சாகணும். ஸோ அவருக்கும் எனக்கும் உள்ள அந்த தொடர்பிலே, அந்த உறவிலே நான் விட்டு விலகி போகாதபடி, அந்த கம்யூனிகேஷன் கட்டாகி போய்விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். இதுவும் அதுல ஒரு சாதகமான ஒரு பிளஸ் பாயிண்ட். ஊழியம் செய்வது ஆண்டவருக்கு ஆக செய்வதுங்கிறத காட்டிலும் அவர் வருகையில் கைவிடப்படாமல் என்னை காத்துக்கொள்வதற்கு உதவும்.
அதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இரண்டாவதாக ஒரு குறிப்பு பார்க்கலாம். ஆயத்தமாயிரு அப்படிங்கிறார். இதற்கு ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக ஏற்றுக்கொண்ட அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அவர்கள் தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கென்று செய்யும்படி ஒரு வேலையையும் அதை செய்ய தேவையான ஞானம், திறமை, தாளந்து இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கொடுக்கப்பட்டு உள்ளது. இது ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, என் பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்டவராக ஏற்றுக்கொள்கிறோம். அவரை என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம். கர்த்தர் என்றால் அதற்கு அர்த்தம் எஜமான். எஜமான் என்றால் அவர் என் பாஸ், நான் ஒரு வேலைக்காரன். அப்ப எனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. என்ன வேலை வச்சிருக்கிறாரு? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்கிற போது எஜமான் கண்டிப்பாக உன்னை இந்த வேலைக்காகத்தான் வச்சிருக்கேன், இதை செய் அப்படின்னு சொல்லுவார். வேத தியானமும் அதிலே அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதும் நமக்குள்ள இருக்கிற போதே அவர் சித்தத்தை செய்ய முடியாத நம்மளை வழிநடத்தி கொண்டு போய்வார். அந்த சித்தத்தை செய்ய வேண்டும். அவர் என்னை ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லியிருந்தாருன்னா அதை செய்வதற்கு தேவையான ஞானம், திறமைகள், அதற்குரிய பலன், அதற்குரிய ஆலோசனை, இது எல்லாம் அவரிடமிருந்து வந்து கொண்டே இருக்கும். இதை நாம் தொடர்ந்து உபயோகித்து கொண்டே இருந்தால், அவர் கொடுத்ததை அவர் வருகின்ற நேரம் வரைக்கும் அதை நான் தொடர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டு பயன்படுத்தி கொண்டே அவர் சித்தத்தை பூமியிலே செய்து கொண்டே நான் இருந்தால், அவர் வருகையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்திலே நம்மை அது இணைத்து விடும். அவர் வருகையிலே அவர் நம்மை கூப்பிடுவார். மத்தேயு 25வது அத்தியாயத்துல 21வது வசனத்திலையும் 23வது வசனத்திலையும் அவர் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை எப்படி கொடுத்தார்? ஒருவனுக்கு 5 தாளந்து கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாளந்து கொடுத்தார், ஒருவன்கிட்ட 1 தாளந்து கொடுத்தார். ஆனா வந்தபோது அதை கணக்கு கேட்டார். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்படைத்தேன், இதோ அதை கொண்டு வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அதே போல 2 தாளந்து வாங்கினவனு, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே, அதை கொண்டு வேறு 2 தாளந்துகளை சம்பாதித்தேன் இந்தாரும் அப்படின்னு ஒரு கையில கொடுத்தான். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன்னை எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அதற்கு அவர் கையில் கொடுத்த பொறுப்பிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் என்னை நம்பி நான் இதை செய்வேன் என்று நம்பி என் கையில கொடுத்துட்டாரு. ஸோ அந்த நம்பிக்கைக்கு நான் விசுவாசம் உள்ளவனாக நான் நடந்து சொல்லி வருகிற போது ஆண்டவர் என்னை உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சந்தம். அந்த தாளந்துகளை ஓப்படுத்தினா இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு பாத்திரவானாக நம்மை அது மாற்றிவிடும். அதே சமயம் ரட்சிக்கப்பட்டும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றும் இப்பொழுது அவருடைய நாமம் மகிமைப்பட அவருடைய ராஜ்யம் வளரவும் கிரியை செய்யாமலும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இராதவனையும், என்னால பிறருக்கு பூமிக்குரிய பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நான் ஒரு காரணமாக இல்லாமல் இருந்தா அவனை இயேசு கிறிஸ்து தம் வருகையிலே பொல்லாதவனும் சோம்பலுள்ள ஊழியக்காரன் என்று கூறி அவருடன் பூமியை ஆளுவதற்கு தகுதியற்றவன் என்று அவனை விலக்கி தண்டனையை சுதந்திரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து விடுவார். இது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு காரியம். அதாவது இன்று நாம் பூமியிலே நாம் செய்யக்கூடிய கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வளருவதற்காக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலங்களே செய்யப்படுவதோட பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த காரியங்களிலே செய்து கொண்டே போவது இன்றைக்கு எனக்கு ஒரு ட்ரைனிங் பீரியடு தான். உண்மையான என்னுடைய ஊழியம் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையிலே அவரோடு கூட 1000 வருடம் பூமியை அரசாளும் போதுதான்
எனக்கு நான் என்ன வேலை செய்வது அப்படிங்கிறத நியமிப்பது இன்றைக்கு அவர் என் கையில் கொடுத்த பொறுப்பிலே நான் உத்தமமும் உண்மையும் உள்ளவனாக இருப்பதுதான். இது ஒரு ட்ரைனிங் பீரியடு தான். உண்மையான ஊழியம் அவர் வருகையின் போதுதான். ஆனா இன்றைக்கு அவர் கொடுத்ததை வைத்துக்கொண்டு அதை செய்யாமல் தனக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதமாக இராமல் அவருடைய சித்தத்தை செய்யாமல் இருந்தா, அவர் சொல்வார், பூமியில நான் இவ்வளவு நாள் உன்னை நான் போஷித்து உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, பரலோகத்துல கொண்டு விட்டா நீ அங்கேயும் அப்படித்தான் இருப்ப. அதனால எனக்கு அந்த சோம்பல் உள்ள ஒரு ஊழியக்காரன் எனக்கு தேவையில்லை என்று அவர் புறக்கணித்து தள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள போயிடும். அடுத்தபடியாக இதுல உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார்? இதுல கொடுத்த தாளந்தை சரியாக செய்தவனே உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் சொல்லிட்டாரு. ஆனா அதுலயும் அவர் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக ஒரு குரூப்பையும் வைக்கிறார். அவர் உண்மையும் விவேகமும் உள்ள ஒரு ஊழியக்காரன் யார்? இது அந்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யார் அப்படின்னு பார்ப்போம். இது இயேசு கிறிஸ்து கூறின அந்த 25வது மத்தேயு 25 31 46 வசனங்களுக்குள்ளேயே இந்த ஊழியக்காரனை குறித்து வந்து விடுகிறது. நம்ம கொஞ்சம் படிக்கலாம். அது அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து, கிரியைகளின் அடிப்படையிலே ரெண்டும் ஒரே ஆடுதான், ஒரே கூட்டம் தான். ஆனா ஒன்னு செம்மறியாடாக இருந்தது, ஒன்னு வெள்ளாடாக இருந்தது. இதனுடைய கிரியை செயல்பாடுகள் வேற, அதனுடைய கிரியை அதனுடைய செயல்பாடு சுபாவம் வேற. அந்த அடிப்படையில ரெண்டாக பிரிக்கிறார். பிரிச்சுட்டு செம்மறியாடுகளை தனது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தனது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அவங்கள வரவேற்கிறார், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்ன, அதற்கு சொல்லிட்டார். விசாரிக்க வந்தீர்கள், பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்போ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் சொல்லுகிறாங்க, அவர்களே சொல்ற, அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, அவர்களுக்கு இன்னொரு பேரு நீதிமான்கள், அவர்கள் கிரியை நீதி உள்ள கிரியை, அவர்கள் நீதிமான்கள் அப்படிங்கிறார். எப்பொழுதுமே பசி உள்ளவராக கண்டு உமக்கு எப்பொழுதும் தாகம் உள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தம், எப்பொழுதும் சாரி, திடீர்னு ஏதோ கட்டாயி போச்சு, நின்று போச்சு. திருப்பி கண்டினியூ. இதுல அவங்க கேட்கறாங்க, எப்பொழுது நீர் எங்க கிட்ட வந்தீரு அப்படின்னு கேட்கறாங்க. அப்பொழுது அவர் ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இவர்கள்லாம் புதிய உடன்படிக்கையின் கீழ் கிறிஸ்துவை இரட்சகராகவும் கர்த்தராகவும் ஏற்றுக்கொண்டு அவர் கூறின கற்பனையை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தாலும் கிரியையாலும் அதை நிறைவேற்றினவர்கள்.
நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகளுக்கு கீழே வருகிறது. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்துல முக்கியமானது 2 கற்பனைகள். அது 2 கற்பனைகள் சொல்லுவாங்க, பட் 2 கிடையாது, அது ஒண்ணுதான். அதை நம்ம மார்க்கு சுவிசேஷம் 12வது அத்தியாயத்துல நம்ம படித்து பார்த்தோம்னா அதுல கொஞ்சம் விளக்கமாகவே இருக்கும். அதுல மார்க்கு சுவிசேஷம் 12ல 28ல இருந்து 31 வரைக்கும் படிக்கலாம். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுவதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, அதாவது இயேசு இடத்துல வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதுதான் பிரதான கற்பனைன்றார். அடுத்து இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உண்மையிலே இதற்கு இணையான அல்லது இந்த கற்பனையின் மறுபக்கமாகிய 2வது கற்பனை, அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது போல, ஒரு பக்கம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதனுடைய மறுபக்கம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இதை புரிந்து கொண்ட அந்த வேதபாரகன் சொல்லுகிறான். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். அவன் இதை 2 கற்பனையும் சொல்லல, அவன் இது 2ஐயும் சேர்த்து ஒரே ஒரு பிரதான கற்பனைன்னு தான் அவனும் சொல்றான். அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் தன்னை போல பிறரிடத்தில் அன்பு கூறுவதும் தான் பலிகளை செலுத்துவதை காட்டிலும் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறாரு, அவன் விவேகமாக உத்தரவு சொன்னான் என்று இயேசு சொல்லுகிறார். அவன் விவேகமாக உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல அப்படிங்கிறார். ஸோ இந்த விவேகம் என்பது இந்த 2 கற்பனைகளை சேர்த்து பிராக்டிஸ்ல கொண்டுட்டு வர்றதுதான். அதைத்தான் விவேகமாக, அதாவது புத்திசாலித்தனமாக புரிந்து கொண்டவன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த ஒரு சத்தியத்தை ஆதி திருச்சபையும் சபைகளில திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே வந்தது. யாக்கோபு எழுதின நிருபத்தில் நம்ம 1வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, 2வது அத்தியாயத்திலே, யாக்கோபு எழுதின 2வது அத்தியாயத்திலே 13 இருந்து ஒன்றாவது அத்தியாயத்திலே, யாக்கோபு 2வது அத்தியாயத்திலே 13வது வசனத்திலிருந்து சில காரியத்தை சொல்லுகிறாரு. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இதை சரியா செஞ்சிருந்தேன்னா நீ அங்க போக வேண்டாம், நீங்க இறங்குனது உனக்கு பாராட்டும். என் சகோதரனே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவரை நோக்கி,
நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்தை வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளை உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமா அப்படிங்கிறார். தேவனில் அன்பு கூறுகிறேன், முழு மனதோடு முழு பலத்தோடு, அதை காட்டு அப்படிங்கிறார் ஆண்டவர். எப்படி அன்பு கூறுனார்? அந்த அன்பை காட்டு அப்படிங்கிறாரு. அதை கிரியையில் காண்பிப்பது தான் இல்லாதவர்களும் தரித்திரர்களும் ஊனர்களும் குருடர்களும் பலவீனர்களும் விதவைகளும் திக்கிட்டவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாருமே, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின் முடியும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான். அது அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்றவனா கூட இருந்தாலும் சரிதான். எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஆனாலும் அவனை நாம் நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறார். இதை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் யோவான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் எழுதுகிறார். 1 யோவான் சுவிசேஷத்தில் 2வது அத்தியாயத்தில் 3, 4, 5 வசனங்களில் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறதுனால அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவன் இடத்திலே தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை இதனால் அறிகிறோம். அதே 3வது அத்தியாயத்தில் 11வது வசனம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. 14 நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிகிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருப்பது எப்படி? 1 யோவான் 4வது அத்தியாயத்தில் 15 படிக்கலாம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிலே பூரணப்படுகிறது. ஏனெனில் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கைக்கொள்ளைகளை கற்பும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று அறிகிறோம். ஸோ இதில் நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்பது மிக முக்கியமான
ஒரு கிறிஸ்தவனுடைய சுபாவமாக குணாதிசயமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் கொஞ்சம் வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக சீசர்களை பேசித்த போது யோவான் சுவிசேஷம் 13வது அத்தியாயத்துல அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு புதிய கற்பனையை கொடுக்கிறேன், கட்டளையை கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒருவரில் ஒருவரில் அன்பா இருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் உலகம் நீங்கள் என் சீசர்கள் என்று அறிந்து கொள்ளும். இதுதான் என் சீசர்களுக்குரிய அடையாளம் அப்படின்னு அங்கே சொல்லிட்டார். ஒருவருக்கு ஒருவர் நீங்க அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரியம்னு சொல்லிட்டார். கடைசியாக ஒரு எச்சரிப்பையும் அவர் சொல்றாரு. லூக்கா சுவிசேஷத்துல 12வது அத்தியாயத்துல நம்ம வந்தோம்னா அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 12:31 இருந்து அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் தன்னுடைய சீசர்களை குறித்து சொன்ன இடத்துல இந்த ஒரு சம்பவம் வருகிறது. லூக்கா 12:31வது வசனத்துல, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதில் அவர் சொல்லுகிற இவைகள் எல்லாம் என்று எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று சந்தேகப்படாமல் இருங்க. எல்லாம் உலகத்தை தேடுகிறாரு, உங்களுக்கு தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார். அதனால ராஜ்யத்தை தேடுங்க, இதெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவரோடு கூட ராஜ்யத்தை ஆளும்படியாக அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாரு. அதனால என்ன செய்யுங்களா, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சிகள் கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்கை செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் 2ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று தன் வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தான், அவன் விழித்திருந்து வீட்டை கண்ணமிட விட்டான். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அப்படிங்கிறார். அதை சொன்ன உடனடியாக பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார் அவர்கிட்ட. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ அப்படின்னு கேட்கிறார். ஓ, இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ இயேசு சொல்லுகிறாரு, பணிவிடைக்காரனுக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? நான் என் ராஜ்யத்துல வருகிற போது கீழே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற நேரத்துல படி கொடுக்கும்படியாக அவர்களுக்கு மேல நான் வைக்கக்கூடிய உண்மை விவேகம் உள்ள ஊழியக்காரன் யார்? அவன் குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலே அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அதே சமயத்துல அவருடைய வருகையில் இருக்கக்கூடியதை உணராமல் இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் இருந்தா அவன் அந்த ஊழியக்காரன் தண்டனைக்கு உள்ளாவான் என்பதையும் அந்த 45 48வது வசனம் வரைக்கும் அவர் சொல்றாரு. அந்த ஊழியக்காரனும் தன் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரர்களையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால், பிறரை அலட்சியமாக நடத்தி கொண்டு தான் மட்டும் சுகபோகமாக வாழ அவன் தடைப்பட்டால், அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்தில் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுடைய பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்த அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனும் சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் அப்படிங்கிற.
ஸோ அவர் வருகையினால ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவங்கள தான் இருக்கணும். அவர் வருகை நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத நீங்க ஆயத்தமா இருங்க, ரெடியா இருங்க, விவேகமாக கொஞ்சம் புத்திசாலித்தனம் நடங்க, உண்மையா இருங்க, புத்திசாலித்தனமாகவும் இருங்க, புத்தி இல்லாம போயிடாதீங்க அப்படிங்கிறத எச்சரிப்பாகவும் அவர் தெளிவாக சொல்லி ஓமைகள் மூலமாக விளக்கியும் சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருப்பதாக நம்மை சுற்றி நடபடக்கூடிய காரியங்களை எல்லாம் நமக்கு அறிவித்துக் கொண்டே வருகிறது. அவர் வருகையில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் இருக்க நம்மை தகுதிப்படுத்தும் படிக்கும் அதற்குரிய ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையையும் பலனையும் அருளும்படி நம்முடைய அனுதின ஜபத்திலே இதை ஒரு பாயிண்டாக வைத்து ஜெபம் பண்ணி விழித்திருப்போம். அவர் வரும்போது அவர் இன்றைக்கு எனக்கு கொடுத்த தாளந்துகள் பொறுப்புகளுக்கு கணக்கு கொடுக்க உத்தமமும் உண்மை உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருப்போம். அவர் என்னில் அன்பு கூர்ந்து அவரோடு அரசாளும்படி என்னை அழைக்க வருகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இன்று என்னை சுற்றி உள்ளவனாக அன்புள்ளவனாக அதை கிரியையில் செய்து காட்டினவனாக சிறியவர், தரித்திரர், ஒதுக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர்கள், ஊனர்கள், பலவீனருக்கு என் பொருளாலும் உதவி, என் நேரத்தையும் என்னுடைய கரிசனையும் காட்டி அவர்களுக்கு உதவி செய்து விவேகமும் உள்ள உண்மையும் உள்ள ஊழியக்காரனுக்காக அவருக்கு முன் நின்று அவர் வருகிற நாளிலே என்னை குறித்து அவருடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்துவோம். நல்லது, சபாஷ், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை வா, என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி, இதோ அதிகத்தின் மேல் உன்னை நான் அதிகாரியாய் வைப்பேன் என்று அவர் என்னை சொல்லத்தக்கதாக நாம் அவருக்கு முன்பதாக நடந்து கொள்வோம். அவர் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த காரியத்துல நம்மளுடைய இன்றைக்கு எவ்வளவு உத்தமமாக உண்மையாக விவேகத்தோடு காரியங்கள் செய்யறோமோ இது அவர் வருகையிலே என்னுடைய போஸ்டிங்கை, என்னுடைய பொறுப்பை நிர்ணயிக்கும். நாங்க கேலியாக சொல்றது அதுதான். ஆண்டவர் வருகிற போது எருசலேமிலே ராஜாவாக இருந்து அவர் அரசாளுவார். அவருக்கு இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, மகாராஷ்டிராவிலே மினிஸ்டர்கள் வேணும், கலெக்டர்கள் வேணும், ஆளுகை செய்யக்கூடியவருக்கு கீழே அரசாங்கம் வேணும், அரசாங்க அதிகாரிகள் வேணும். அன்னைக்கு அந்த அரசாங்கத்துல நீ கலெக்டராக நியமிக்கப்பட போகிறாயா, இல்ல ஒரு கிளர்க்காக நியமிக்கப்பட போகிறாயா, இல்ல ஒரு பியூன் வேலைக்கு போகிறாயா என்பதை இன்றைக்கு நாம் நடந்து கொள்வதுதான் அன்றைய என்னுடைய 1000 வருட பொறுப்பை நிர்ணயிக்கும். இதை உணர்ந்தவர்களாக விவேகத்தோடு இன்று கையில் இருப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறதெல்லாம் வித்தாவது தரித்திரன்னு கொடுத்துக்கோ, உனக்கு அங்க இருக்கும் நிறையா, அங்க வந்துரு, இங்கே சேர்த்து வச்சுட்டு அங்க தரித்திரனா இருந்துடாத அப்படிங்கிறாரு. ஸோ அந்த காரியத்துல நம்ம ஆண்டவருக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுக்கிறவராக அவருடைய நாம மகிமைப்படத்தக்கதாக இன்று பூமியில வாழ்ந்து அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும். ஆமேன். இத்தோடு இந்த வாரத்துக்குரிய இந்த வேத பாடம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.